30 நாட்கள் ஒருத்தர் சிறையில் இருந்தாவே அவர் அவருடைய பதவியை பறிச்சிடணும். 5 ஆண்டுகள் குற்றச்சாட்டு உள்ள அந்த வழக்கில் அவர் பெயர் அடிபட்டாலே அவருடைய பதவியை பறிச்சிடணும்ன்றாங்கல்ல. பிஜேபி உடைய அமைச்சர்கள் 39% பேர் மீது குற்றச்சாட்டில் கிரிமினல் கேசஸ் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி அமைச்சரவையில் 71 அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, இதுல 28 அமைச்சர்கள் கிரிமினல் கேஸ் அவங்க மீது இருக்கு. 19 அமைச்சர்கள் மீது சீரியஸ் சார்ஜஸ் இருக்கு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் அப்படின்ற பேர்ல. இதுல பாத்தீங்கன்னா சாந்தனு தாக்கூர், அதே போல சுகந்தா மஜும்தார், இவங்க எல்லாம் கொலை குற்ற வழக்கில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றமும் இருக்கிறாங்க. அதே போல சுரேஷ் கோபி, பண்டி சஞ்சய்குமார், ஜூரல் ஓரம், இவங்க எல்லாமே மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்ல வழக்குகளை சிக்கியிருப்பவங்க. இவங்களுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை முறைப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதே போல ஹேட் ஸ்பீச் வழக்குல அமித்ஷா மீது வழக்கு இருக்கு. இந்த சட்டத்தை கொண்டு வராருல யோகியவான் அமித்ஷா, அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது வழக்கு என்பது இருக்கு. கிரிராஜ் சிங் மீது இருக்கு. அப்ப அவங்க மீதெல்லாம் நேர்மையாக இருந்தா நடவடிக்கை எடுக்கணும்ல, எடுத்து கைது பண்ணி இருக்கணும்ல. 5 ஆண்டுகள் சிறைக்கு போகக்கூடிய வழக்குல தானே இவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஏன் இவங்களை விசாரிக்கல? இவங்களை மட்டுமா? அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மீது 1991 ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நியாயப்படி நிதிஷ்குமார் மர்டர் கேஸ்ல இருக்கிறார் அப்படின்னா அவர் கைது செய்யப்படணும்ல, 30 நாள்ல சிறையிலிருந்து அவருடைய பதவியை பறிக்கணும்ல. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. நாயுடு அவர்கள் 2023 செப்டம்பர் மாசம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேம் அப்படின்ற பேர்ல அவர் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2024, அதாவது மோடி ஆட்சிக்கு இவர் உதவிய பின்பு ஈடி என்ன பண்றாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேமுக்கும் நாயுடுக்கும் சம்பந்தமே இல்லை, அவரை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கலை ஈடியே தாக்கல் பண்ணுது. அப்போ அவரை கைது பண்ணி அவருடைய 30 நாள் அவருடைய பதவியை பறிக்கணும்ல, அதை பறிக்க மாட்டாங்க. அப்போ பாஜகவை சேர்ந்த 28 அமைச்சர்கள் உடனடியாக கைது செய்யப்படுறோம், அவங்க பதவியை பறிக்கணும். நிதிஷ்குமாருடைய பதவியை பறிக்கணும், நாயுடுடைய பதவியை பறிக்கணும். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவர்களுக்கு மட்டுமா? இவங்க ஒருத்தர ஈடியை வச்சோ ஐடியை வச்சோ அல்லது சிபிஐ வச்சோ மிரட்டி இவங்க கட்சியில இணைஞ்சிட்டாங்கன்னா அதையும் கண்டுக்கிற மாட்டாங்க.